முதல் வாசகம். யோபு நூலிலிருந்து வாசகம். யோபு கூறியது: என்மேல் இரங்குங்கள் என் நண்பர்கள், என்மேல் இரக்கம் கொள்ளுங்கள், ஏனெனில் கடவுளின் கை என்னை தண்டித்தது. இறைவனைப் போல் நீங்களும் என்னை விரட்டுவது ஏன்? என் சதையை நீங்கள் குதறியது போதாதா? ஓ, என் வார்த்தைகள் இப்பொழுது வரையப்படலாகாதா? ஓ, அவை ஏட்டுச் சுருளில் எழுதப்படலாகாதா? இரும்பு கருவியாலும் ஈயத்தாலும் என்றென்றும் அவை பாறையில் பொறிக்கப்பட வேண்டும். ஏனெனில் என் மீட்பர் வாழ்கின்றார் என்றும் இறுதியில் மண்மேல் எழுவார் என்றும் நான் அறிவேன். என் தோள் இவ்வாறு அழிக்கப்பட்ட பின் நான் சதையோடு இருக்கும் போதே கடவுளை காண்பேன். நானே அவரின் பக்கத்தில் நிற்கக் காண்பேன். என் கண்களே காணும், வேறு கண்கள் அல்ல. என் நெஞ்சம் அதற்காக ஏங்குகின்றது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, வசனங்கள் 1 தொடக்கம் 12 வரை. அக்காலத்தில் இயேசு வேறு 12 பேரை நியமித்து அவர்களை தாம் போக இருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்பே இருவராக அனுப்பினார். அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது: அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். புறப்பட்டு போங்கள். ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகின்றேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டிற்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புபவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவரிடம் தங்கும். இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையாள் தம் கூலிக்கு உரிமை உடையவரே. வீடு வீடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுபவற்றை உண்ணுங்கள். அங்கு உடல் நலம் குன்றியோரை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதன் வீதிகளில் சென்று எங்கள் கால்களில் ஒட்டியுள்ள உங்கள் ஊர் தூசியையும் உங்களுக்கு எதிராக உதறிவிடுகின்றோம். ஆயினும் இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என சொல்லுங்கள். அந்நாளில் அவ்வூர் பெறும் தண்டனை சொதோம் நகரினர் பெறும் தண்டனையை விட கடினமாகவே இருக்கும் என உங்களுக்கு சொல்கின்றேன். இது வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, அழகான இறை வார்த்தைகளுடன் உங்களுக்கு இறை ஆசிரை எடுத்து வருவதிலே சந்தோஷப்படுகின்றேன். இந்த நாள் இறைவனுடைய ஆசீர்வாதம் நிறைந்த மகிழ்ச்சியின் ஒரு நாளாக, உங்கள் எல்லோருடைய கனவுகளும் நிறைவேறுகின்ற ஒரு நாளாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். இன்றைய நாளினுடைய செய்தி மிகவும் அழகான ஒரு நற்செய்தி பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களை அனுப்புகின்றார். அவருக்கு சாட்சியம் சொல்லுமாறு அவர்களை சமூகத்துக்குள் அனுப்புகின்றார். ஆண்டவர் இயேசு இவர்களை அனுப்புகின்ற பொழுது பல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கின்றார். அதில் 3 விஷயங்களை நான் உங்களுக்கு நினைவூட்ட ஆசைப்படுகின்றேன். முதலாவது, ஆண்டவர் இயேசு சொல்லுவார், நீங்கள் இருவராக போங்கள், தனியாக போக வேண்டாம்.
ஏனென்றால் ஒருவர் ஒருவருக்காக வெறுமனே உதவியாக இருப்பது மட்டுமல்ல இதனுடைய நோக்கம். இறைவனுக்கு சாட்சியம் பகருகின்ற பணி ஒன்றாக வாழ்வதனால் பறைசாற்றப்படுகின்ற பணி. நாங்கள் ஒன்றாக வாழ்வதுதான் ஆண்டவர் இயேசுவுக்கு சாட்சியம் சொல்லுகின்ற முதலாவது அடையாளம். நாங்கள் பிரிந்து வாழ்வதினால் இயேசுவுக்கு சாட்சியம் சொல்ல முடியாது. இன்றைக்கு துரதிர்ஷ்டவசமாக இயேசு என்கின்ற மனிதனின் பேரினாலே நாங்கள் பிரிந்திருக்கின்றோம். அதுவே ஒரு சாட்சியம் அல்ல. இன்று சமூகத்தில் எத்தனை சபைகள், எத்தனை பிரிவினைகள் இயேசுவின் பேரினால். இயேசு சொல்லுகின்றார், எனக்கு சாட்சியம் பகர வேண்டுமென்றால் நீங்கள் ஒன்றாக வாழ வேண்டும். இரண்டாவதாக இயேசு சொல்லுகின்றார் சீடர்களை பார்த்து, நீங்கள் பணி செய்கின்ற பொழுது நிறைய புதுமைகள் நடக்கும். புதுமைகள் நடக்கின்றது என்பதற்காக நீங்கள் பெருமைப்பட வேண்டாம். மாறாக உங்களை ஆண்டவர் சாட்சியம் சொல்லுவதற்காக தேர்ந்தெடுத்தார். அதனால் உங்கள் பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது என நினைத்து மகிழ்ந்திருங்கள் என்று சொல்லுகின்றார். அன்பான சகோதரங்களே, ஒரு குருவானவராகிய நான் எதில் பெருமைப்பட வேண்டுமென்றால், என்னுடைய பணிகள் வெற்றி அடைகின்ற பொழுது பெருமைப்பட வேண்டும் என்பது அல்ல. மாறாக ஆண்டவர் இயேசுவுக்கு சாட்சி சொல்ல என்னை தேர்ந்தெடுத்தார், அதற்கான சந்தர்ப்பங்களை எனக்கு தருகின்றார் என்பதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். மூன்றாவதாக ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், இந்த வெற்றிகளுக்கெல்லாம் காரணம் அன்பான மகனே மகளே நீ அல்ல, உன் வல்லமை அல்ல, உன் சக்தி அல்ல, மாறாக உன்னில் செயல்படுகின்ற நான் தான் அதற்கு காரணம். இந்த வெற்றி எனக்குரியது. அந்த வெற்றியை நீ எனக்கு தருவதிலே, என் பெயரால் தான் இதெல்லாம் நடக்கின்றது என்பதை புரிந்து கொள்ளுவதிலே நீ உன் வாழ்க்கையை முன்னெடுத்து சென்றால், சாட்சியத்தை முன்னெடுத்து சென்றால், நீதான் உண்மையில் என் ஊழியன் என்று இயேசு சொல்லுகின்றார். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல அன்பான ஆண்டவரே, இந்த வாரம் தொடர்ச்சியாக உம்முடைய பணியாளர்களான நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லித் தருகின்றீர். எங்கள் எல்லாரையும் வித்தியாசமான வழிகளிலே, ஆனால் நிச்சயமான வழியிலே உமக்கு சாட்சியம் சொல்ல அழைக்கின்றீர். உமக்கு சாட்சியம் பகர்வதில் பெருமை கொள்ளவும், ஒன்றாக வாழ்வதில் அந்த சாட்சியத்தை உறுதிப்படுத்தவும், உம்முடைய பணியில் நாங்கள் சந்திக்கின்ற வெற்றிகள் எல்லாம் உமக்கே உரியவை என்பதை உணர்ந்து வாழவும் எங்களுக்கு அருளைத்தாரும். இந்த உணர்வில் எல்லா பணியாளர்களையும் நீர் வளர்த்தெடுத்தருளும் ஆண்டவரே.